மேடம் கேள்வி பதில் அளிக்கிறேன். வயநாடை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது தமிழகத்திலிருந்து பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தீங்க. வயநாடுனுடைய டெமோகிராஃபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வயநாடு எப்படி இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன் நின்னார். அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நானும் இன்னைக்கு வயநாட்டில் இருந்தேன். ராகுல் காந்தி அவர்கள் அதன் பிறகு 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட்டு 1 மாத காலம் ரிசைன் பண்ணாம அதன் பிறகு வயநாடை வெற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் வந்திருக்காங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ராகுல் காந்தினால் இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு, உலகத்துல பாருங்க, ஒரே குடும்பத்துல 3 பேர் எம்பிகளாக இருப்பது இன்னைக்கு இந்தியாவில தான் நடக்குது. 3 பேர். ராஜ்யசபால சோனியா காந்தி, லோக்சபால ராகுல் காந்தி, மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி அவங்க நிற்கிறாங்க. 3 பேர் ஒரே குடும்பத்துல, தாய் மகன் மகள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா? இதிலிருந்தே தெரிகிறது, காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தேர்தலை தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். இரண்டாவது, வயநாடை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டியிட்டு இருந்தார்கள். இருந்தும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒரு பக்கம் கூட்டணி, ஆனால் வயநாடை பொறுத்தவரை எதிரெதிராக மோதி கொண்டார்கள். இதை பொறுத்தவரை நமக்கு தெரியும் யூபிஏ கூட்டணி எந்த அளவுக்கு நிற்கும் என்பது வயநாடு தேர்தல் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி பிரச்சனை, ஆம் ஆத்மி பிரச்சனை. அதனால வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது 2024 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம் வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரஸ் உடைய வெற்றி. இரண்டாவது, ஹரியானால மிக முக்கியமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி. ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர், முதலமைச்சரை மாற்றிருக்கிறாங்க, ஜெயிக்கவே முடியாது. எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸை நோக்கி, ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி நின்னடத்துல 145 இடத்துல இன்னும் 132 ஜெயிச்சது. இது இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேஷியோ. எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பாருங்க. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட், ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட், 2 பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம காட்டியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி, பெங்கால், ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம். அதனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்த்திருந்தோம், வெற்றி கிடைக்கல. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்கிற நம்பிக்கை. நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆகுன்னா, இந்த அதானி தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அதானி அவர்களை பொறுத்தவரை சில மோசடிகள், டிரான்ஸ்பார்மர் ஊழல டீட்டெயிலா பேசணும்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசணும். குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் நான் போக விரும்பலைங்க. நான் அமெரிக்காவில் சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, நான் போக விரும்பல. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க, கமுதி பவர் பிளான்ட்ல இருந்து சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க. அதை தரவுகளோடு நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இதை பத்தி நாங்க பேசுறோங்கன்னா நிச்சயமா இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா நாங்க